இந்த உலகத்துல நான் எதையாவது சாதிக்கிறதுக்கு முன்னாடி சாக மாட்டேன். அதனால என்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு மந்திரத்தையும் நான் பயன்படுத்த போறேன். என்ன முட்டாள நினைச்சியா? மீட்டியாரிக் லீப். பரவாயில்லையே. Earthen Rampart. இரு. Whirlwind. இடமாற்றும் மந்திரம். ஒழிச்சு போயிடு. Gravitation. என்னது இது? என்னால அசைவே முடியல. இதெல்லாம் எப்படி சாத்தியம்? நான் இப்பவே இவளை கட்டுப்படுத்தி ஆகணும். நான் பயன்படுத்த ஏதாவது மந்திரம் இருக்கா? அடிபணியும் மந்திரம் பரிந்துரைக்கப்படுகிறது. அடிபணியறதா? இது இலக்கை அடிபணிய வைக்கிறது. அவர்கள் எண்ணங்கள் செயல்களை கட்டுப்படுத்த முடியும். அது வேண்டாம். வேற ஏதாவது இருந்தா சொல்லு. கிராவிட்டி குறைப்பு. இலக்கு மந்திரத்தை பயன்படுத்துகிறது. விளைவுகள் மறுக்கப்பட்டன. அடிபணியும் மந்திரம் பரிந்துரைக்கப்படுகிறது. அதை பயன்படுத்த மாட்டேன். இடமாற்றும் மந்திரம். இலக்கு மந்திரத்தை பயன்படுத்துகிறது. விளைவுகள் மறுக்கப்பட்டன. அடிபணியும் மந்திரம் பரிந்துரைக்கப்படுகிறது. அது நடக்காது. மெட்டியோரிக் லீப். இலக்கு மந்திரத்தை பயன்படுத்துகிறது. விளைவுகள் மறுக்கப்பட்டன. அடிபணியும் மந்திரம் பரிந்துரைக்கப்படுகிறது. முடியாது. நான் அதை பயன்படுத்த மாட்டேன். இப்பதான் நான் ஒரு புது உலகத்துக்கு வந்திருக்கேன். இங்க இப்படி ஒரு கேவலத்தை நான் செய்ய மாட்டேன். என்னோட மந்திரம். நான் சரணடைஞ்சிடுறேன். உன் கூட போராடுறதுக்கு எனக்கு மந்திர சக்தி போதல. போராட முடியாதவனுக்கு வாழ தகுதி இல்ல. அதனால என்ன கொன்னிடு. நான் உன்னை கொல்ல போறதில்ல. முதல்ல எனக்கு இந்த சண்டை போடுறதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. என்னது? ஆனா நான் ஒரு டீமன். மனிதர்களாகிய உங்க மேல போர் தொடுக்கிற டீமன் வாரியர். ஆனா நீ என்ன உயிரோட விட்டுடுறேன்னு சொல்ற? உண்மையை சொல்லணும்னா எனக்கு இந்த ஹியூமன் டீமன் இதை பத்திலாம் எந்த கவலையும் கிடையாது. பலவீனமா இருக்கிற ஒருத்தவங்களை நான் என்னைக்கும் கொல்ல மாட்டேன். நான் இப்படித்தான். நீ வெகுளியா இருக்க. நீ நீ எப்படி இந்த உருவத்துக்கு வந்த? பீஸ்டா இருந்தனா ஹியூமன் ஆயிருக்க. நீ நீ மனிதர்களோட சண்டை போட மாட்டேன்னா நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். ஆனா அடுத்த தடவை மாறுறப்போ ஆடையோட உருமாறு. இப்போ உனக்கு போட்டுக்க துணி வேணுமே. ஆமா, இந்த அடிபாகம் இல்லாத பையில துணி இருக்கணுமே. இவ என்ன பண்றா? மந்திர குறைபாட்டினால் இலக்கு தூக்க நிலைக்கு சென்று விட்டது. ரொம்ப நல்லது. அப்போ பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. இதுல விதவிதமான மந்திரங்கள் இருக்கே. டெலிபோர்டேஷன் மந்திரத்தை இந்த பொடியை பயன்படுத்துறானா? இவன் போய் சொல்றான். இவன்லாம் அதை பண்ண வாய்ப்பே கிடையாது. எதனால என்கிட்ட இவ்வளோ சக்தி வாய்ந்த மந்திரம் இருக்கு? நான் மந்திரத்தை எதிர்த்து போராடினேன். ஆனாலும் என்னால எதுவுமே செய்ய முடியலையே. இவ்வளவு நாளா நான் இவங்க பலவீனமானவங்க நினைச்சேன். என்னோட மந்திரங்கள் எல்லாம் திரும்பவும் முழுமையா வந்துருச்சு. ஃபென்ரிஸ் எழுந்துட்டியா? இப்போ உனக்கு பரவாயில்லையா? நல்லா இருக்கேன். நான் தூங்கும் போது எனக்காக நீ ஹீல் பண்ற மந்திரத்தை பயன்படுத்தின தானே? அப்போ நல்லா வேலை செஞ்சிருக்கு. ஒரு வேலை இதுவே வேற யாராவது இருந்தா என்னை கொன்னு தோலை உரிச்சிருப்பாங்க. எனவே ஃபென்ரிஸ் ஆகிய நான் மனிதர்களுடன் இனி சண்டையிட மாட்டேன் என்று உறுதி அளிக்கிறேன். உண்மையாவா ஃபென்ரிஸ்? உண்மைதான். உங்ககிட்ட அசாத்தியமான சக்தி இருக்கிறதுனால உங்களை நான் எஜமானரா ஏத்துக்கிறேன். இந்த நன்றி கடனை தீர்க்க என்னோட வாழ்க்கையவே உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். ஒரு நிமிஷம் இரு.
நீ ஏன் இவ்வளவு தூரம்லாம் யோசிக்கிற? எஜமானரே, ஃபென்ரிஸ், என்ன அப்படி கூப்பிடாத. இனிமே நான் உங்களோட அடிமை. நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை தான் கேட்பேன். மறக்காம தயவு செஞ்சு என்ன உங்க அடிமையா இருக்க விடுங்க. நீ எனக்கு அடிமையாலாம் இருக்கணுங்கிற அவசியமே இல்ல. ஒருத்தவங்களை அடிமைப்படுத்தி வச்சுக்கணுங்கிற ஆசையெல்லாம் எனக்கு எதுவுமே இல்ல. இப்ப எதுக்கு இப்படி எல்லாம் பண்ற? என் மனசு மாறாது. ஒரு தடவை சொன்னா என் பேச்ச கேள. இதுக்கு நீங்க ஒத்துக்கல, நான் இறந்து போயிடுவேன். சரி சரி, எனக்கு புரியுது. நீ என் கூடயே இருக்கலாமா? இப்படி எல்லாம் பண்ணாத. அப்ப சரி. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் இந்த உலகத்தை சேர்ந்தவனே இல்ல. வேற ஒரு உலகத்துல இருந்து வந்திருக்கேன். வேற உலகத்துல இருந்தா? இங்க ஒரு மாவீரனா நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். ஆனா என்கிட்ட ஒரு திறமையும் இல்லை. அவங்களால என்னை என் உலகத்துக்கும் அனுப்ப முடியல. இப்ப வேற வழி இல்லாம இங்க மாட்டிக்கிட்டு இருக்கேன். ஷேப் ஷிஃப்ட். என்னது இது? நான் உண்மையிலே பார்க்க இப்படிதான் இருப்பேன். கோட்டையில இருக்கிறவங்க கண்டுபிடிச்சிட போறாங்கன்னு என் உருவத்தை மாத்தி வச்சிருக்கேன். அடுத்து எங்க போறது, என்ன பண்றது எதுவுமே புரியாம உட்கார்ந்துருக்கேன். இப்போ நீ என் கூட இருந்தீன்னா அது உனக்கு தான் பிரச்சனையா போய் முடியும். அதுக்கப்புறம் ரொம்ப வருத்தப்படுவேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆ? லூபின்ஸ் தனியா தான் வாழுவோம். எங்களோட விதிமுறையின்படி எங்க எஜமானர் சொல்றதை தான் நாங்க கேட்டு நடந்துக்கணும். நீங்க எங்க இருந்து வந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நான் எப்பவும் உண்மையா இருப்பேன். என் வாழ்நாள் முழுக்க நான் உங்க கூடவே தான் இருப்பேன். அதனால என்ன உங்க கூட இருக்க விடுங்க எஜமானரே. ஒரு பிரச்சனையும் வராது. யோசிச்சுதான் சொல்றியா? ஆமா. ஓ, ஏய், எஜமானரே. யப்பா, விடு, நிறுத்து நிறுத்து. ஆமாம், இவ்வுலகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது மாவீரா? 2 ராணுவங்களை தாக்க நாங்கள் எங்கள் படைகளை அனுப்பினோம். அவர்களை அழிக்க அனுமதித்தீர்களா? என்ன நடந்தது என்று கூற அரசராகிய நீங்கள் எனக்கு அனுமதி கொடுத்தால் இந்த பணியை செய்ய நீங்கள் அனுப்பிய வீரர்கள் என்ன கிழித்தார்கள் என்று நான் கூறுவேன். அவர்கள் ஒரு சாதாரண மாய மிருகத்தை கண்டே நடுங்கி விட்டார்கள். நான் அதை எதிர்கொள்ளும் முன்பே பாவம் அழிந்து விட்டார்கள். நீங்கள் அனுப்பிய வீரர்களில் பலரை காப்பாற்ற என்னால் முடிந்த அனைத்து முயற்சிகளையும் நான் செய்தேன். நீங்கள் கூறுவதை பார்த்தால் சிப்பாய்கள் மீது பழி சுமத்துவது போல் இருக்கிறது. ஆம், உண்மை. மீதமுள்ள வீரர்களை காப்பாற்றி கொண்டு வந்ததற்கு நீங்கள் எனக்கு நன்றி சொல்ல வேண்டும். போர்க்களத்தில் இந்த வீரன் எப்படி நடந்து கொண்டார்? அரசே, மாவீரனாக இருந்தாலும் ராணுவத்தின் பின்னால் இருந்தார். எஞ்சியவர்கள் உயிருக்கு போராடும் போது அவர் ஓடிவிட்டார். பொறுப்புகள் அனைத்தையும் மற்றவர்கள் மீது சுமத்திவிட்டு அனைவரிடமும் அனாவசியமாக கத்திக் கொண்டிருந்தார். நம் ஆட்களில் பலர் அந்த மாவீரன் மீது அதிருப்தியை வெளிப்படுத்த ஆரம்பித்து விட்டனர். இதற்கெல்லாம் என்ன அர்த்தம் என்று புரியவில்லை. கடந்த 1 மாதமாக நானும் பயிற்சி எடுத்துக்கொண்டு வருகிறேன். ஆனாலும் ஏன் எனது திறமைகள் இன்னும் மேம்படவில்லை? இது இப்படியே நீடித்தால் மனிதர்கள் அல்லது மாய மிருகங்களிடம் சிக்க வேண்டியதுதான். இப்படிப்பட்ட திறமைகளை கையில் வைத்துக் கொண்டு எப்படிப்பட்ட மிருகங்களையும் நான் எதிர்கொள்ள மாட்டேன். என்னாச்சு மாவீரரே? சூயா, ரொம்ப நேரம் காத்திருந்தியா? இல்ல இல்ல, உங்களுக்காக காத்திருப்பது என் முக்கியமான கடமைகளில் ஒன்றாகும் என் மாவீரரே. நல்ல வேளை வந்தாய். என்னுடன் வா. கோட்டை பணத்தில் நாம் இருவரும் ஆடம்பரத்தை அனுபவிப்போம். சரி, போலாம். நான் இந்த உலகத்துல இருக்கிறதுக்கு நிறைய பணம் சம்பாரிச்சு ஆகணுமே. ஏதாவது சாகச சங்கத்துக்கு போய் வேலை தேடலாம். அதுக்கப்புறம் ராத்திரி தங்க நமக்கு ஒரு இடமும் தேவை. எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் உங்க கூட இருக்கேன் எஜமானரே. நீ எப்படி கூப்பிடுறது எனக்கு எவ்வளவு சங்கோஜமா இருக்குன்னு உனக்கு இன்னும் புரியல. நீ என் பேரை சொல்லியே கூப்பிடலாம்ல. வாங்கம்மா வாங்க. நம்ம கடையில இருக்கிறதெல்லாம் பாத்தீங்களா? காய்கறி எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இதையே என்கிட்ட சொல்றான். நீ எனக்கு சமைச்சு போடுவேன்னு உன்கிட்ட விற்கிறான். எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அவன் நினைக்கிறான். அவன் நினைக்கிறது நமக்கும் நல்லதுதான். நம்ம மேல எந்த சந்தேகமும் வராது. நான் ஒண்ணு இப்படி சொல்றதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் உங்க மனைவியா இருக்கேன். ஒரு லூபின் பெண்ணுக்கு வலிமையான கணவர் கிடைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். உங்களை மாதிரி வலிமையான கணவர் எனக்கு கிடைச்சது என்னால நம்பவே முடியல, தெரியுமா? அதெல்லாம் இல்லம்மா, நம்ம கல்யாணம் ஆன மாதிரி தான் நடிக்க போறோம். அது என்னவா வேணா இருந்துட்டு போகட்டும் எஜமானரே. இல்ல, என்னங்க? என்னது? என்னங்கவா? என்னங்க, இன்னும் என்ன பண்றீங்க? வாங்க போகலாம். என்னது?
தகவலை வச்சுக்க மனிதர்களாகிய நீங்க எவ்வளவு சுவாரஸ்யமான விஷயத்த பயன்படுத்துறீங்க. என்கிட்ட கூட ஒண்ணு இருக்கு, இதோ பாரு. அப்ப நானும் இதே மாதிரி ஒண்ணு போட்டுக்கவா? சொல்லுங்க. என்னது? சரி, என்னாச்சு? எங்களோட இனத்துல எல்லாம் ஒரு திருமண சடங்கு நடத்துவாங்க. அதுல இருந்து அந்த ஜோடி வேட்டையாடின விலங்குல இருந்து சில எலும்புகளை விழுங்கணும். அதுக்கப்புறம் அதை பகிர்ந்துக்கணும். ஒரு வழியா நீங்க எனக்கு கிடைச்சதால அந்த விஷயம் எனக்கு ஞாபகம் வந்தது. இப்ப என்ன நல்லி எலும்பு கடிக்க சொல்லாம இருந்தா போதும். நீங்க இங்க எந்த பேர்ல பதிவு பண்ண விரும்புறீங்க? மனித பெண்ணே, நல்லா கேட்டுக்கோ. என்னோட பேரு ஃபென்ரிஸ். அவ பேரு ரிஸ்னு எழுதிக்கங்க. சரி, என்னங்க தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நம்ம உண்மையான பேரை பயன்படுத்த கூடாதுன்றத நான் மறந்துட்டேன். அது பிரச்சனை இல்ல, ஆனா நீ இப்படி திடீர்னு மாறினா நம்ம மேல அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். அதனால மனுஷங்களோட நடவடிக்கையை பார்த்து அதே மாதிரி நீயும் நடந்துக்கோ. போக போக அது பழகிரும். அப்படியே நடந்துக்கிறேங்க. ஒரு அவசர தேடல் உள்ளது. இங்கிருந்து வடக்கே ஒரு சைக்கோபேர்ஸ் கூட்டம் தென்பட்டுள்ளது. அவை இப்பொழுது நகரத்தை நோக்கி படையெடுத்துள்ளது. அதுங்க வீரர்களோட படையை அழிச்சதுன்னு ஒரு வதந்தியை வேற கேள்விப்பட்டோம். ரேங்கை பற்றி கவலை இல்லை. சாகசக்காரர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை. இந்த முறை கரடிகளை கொள்பவர்களுக்கு 10 மடங்காக வெகுமதி அளிக்கப்படும். இது நமக்கு லாபமான விஷயம்தான், ஆனா இதெல்லாம் நம்ம செய்ய வேணாம், விட்டுரு. நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க மட்டும் மனசு வச்சா அந்த மொத்த கூட்டத்தையும் சுலபமா அழிச்சிடலாம், தெரியுமா? சொன்னதை கேட்டியா? மாவீரர்களாலேயே அதுங்களை அடக்க முடியலையாம். என்னால நிச்சயமா முடியாது. அப்படின்னா அதுங்களை நான் போய் ஒரு கை பார்த்துட்டு வந்துடுறேன். என்னது? நான் வெற்றி அடைஞ்சிட்டா என்ன தோக்கடிச்ச நீங்க எவ்வளவு வலிமையானவர்னு இந்த உலகத்துக்கே காட்டிடலாம்ல. அந்த சைக்கோ பேர்ஸ் இந்த காட்டுல தானே உலா வந்துகிட்டு இருக்குங்க. ஆமா, இருக்கலாம். அங்க பாருங்க, ஒரு வீடு தெரியுது. சங்கத்துல சொன்ன காலி வீடு இதுதான் நினைக்கிறேன். நம்ம இங்கேயே தங்கிக்கலாம். இங்க இருந்தே அந்த சைக்கோ பேர்ஸை நம்ம வேட்டையாடலாம். சரிங்க. என்னங்க, நான் ஒன்னு சொல்லட்டுமா? அந்த சைக்கோ பேர்ஸ நான் ஒருத்தையே சுலபமா சமாளிச்சிருவேன். என்னால உன்னை தனியா விட முடியாது ஃபென்ரிஸ். சில மந்திரங்களை நான் எப்படியோ பரிசோதிச்சாகணும். நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கிற வரைக்கும் அந்த இருண்ட ஒன்ன கூட வீழ்த்திடலாம். அந்த சைக்கோ பேர்ஸ நம்ம போய் வீழ்த்திட்டு அறிவிச்ச வெகுமதியை வாங்கிக்கலாம். அங்கதான் சத்தம் வருது. இதெல்லாம் சைக்கோ பேர்ஸ் தானே? ஆமா ஆமா, அதுக்குதான். இவங்க அந்த வீராங்கனைகள் தானே? ஆமா, பாவமா இருக்கு. ஆனா பலவீனமானவங்கள நம்ம கண்டுக்க தேவையில்ல. பிளாசம், இவ்ளோ காயங்களோட உன்னால போராட முடியாது. லைட்னிங் போல்ட்! என்னது இது? இந்த உலகத்துல என்ன நடந்துட்டு இருக்கு? உண்மைய சொல்லணும்னா நீங்க மின்னல் மாதிரி செயல்பட்டீங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா? ஃப்ளியோ அவர்களே, நீங்களா? நீங்க திரும்பவும் எங்களை காப்பாத்திருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்க தப்பிக்கவே மாட்டோம்னு நினைச்சோம். உங்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல, அதுவே போதும். இதுல உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நாங்க பயந்தே போயிட்டோம் ஃப்ளியோ அவர்களே. ஆனா எங்களுக்கு தெரியும், இதை விட கொடிய மிருகமா இருந்தாலும் அதுகிட்ட இருந்து ரொம்ப சுலபமா தப்பிக்கிற மாவீரன் நீங்கன்னு. என்ன? ஆமா, உங்க பக்கத்துல இருக்கிறவங்க யாரு? அது வந்து இவ யாருன்னு மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சது, அவ்வளவுதான். இவளோட பேரு ரிஸ். என்னோட சேர்ந்து பயணம் பண்ணிட்டு இருக்கா. என்னங்க, என்ன உங்க மனைவின்னு அறிமுகப்படுத்தினாதான் என்னவா? அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க எல்லாரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரிஸ், பாத்து! இங்க என்ன நடந்தது? அதான் என்ன ஆச்சுன்னு எனக்கும் புரியல. அதால உன்னை ஜெயிக்க முடியாதுங்கிற விஷயம் அதுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறியா? அப்படின்னா இது சரணடைஞ்சிருச்சா? இது பண்றத பார்த்தா இதால பிரச்சனை இல்லையோ? அதுக்காக நாம இதை அப்படியே விட்டுட முடியாதுல்ல.
என்னங்க ஒண்ணு சொல்லவா? நம்ம 2 பேரும் இந்த சைக்கோ பேரை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போனா அதாவது இது செல்ல பிராணியா இல்ல? என்னது? செல்ல பிராணியா? பெரிய பெரிய ராணுவங்களை விட இந்த சைக்கோ பேர்ஸ் ரொம்ப வலிமை வாய்ந்தது. நம்ம ஒரு கட்டளை இட்டா போதும், அதை முடிக்காம இதுங்க திரும்பாதுங்க. அத பத்திலாம் கவலை இல்ல. இது மத்தவங்கள தாக்காதுன்னா நாமளே இத வச்சுக்கலாம். ரெஸ்ட்ரிக்ஷன். இந்த மணி இந்த கரடி திடீர்னு முரட்டுத்தனமா மாறத கட்டுப்படுத்தும். ஆனா இதை இப்படியே கூட்டிட்டு போக முடியாது. இப்படி பண்ணலாம். ஷேப் ஷிஃப்ட். இப்போ இதை தூக்கிக்கிட்டு எங்க வேணாலும் போலாம். இது என்ன சொல்ல வருது? இது பண்றதெல்லாம் அவ்வளவு ஈர்ப்புடையதா இல்ல. சரி விடுங்க. இதுக்கு நம்ம என்ன பேர் வைக்கலாம்? இது ஒரு சைக்கோ பேர். அப்படின்னா இவங்க என்ன மான்ஸ்டருக்கு பேர் வைக்கிறாங்க? இவங்க கொடிய சைக்கோ பேர்ஸ வீழ்த்தினது மட்டும் இல்லாம அதுல ஒண்ணு எடுத்து வளர்க்கவும் போறாங்களா? ஃப்ளியோ அவர்களே, உங்களால எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? 2 முறை நீங்க எங்களை ஆபத்துல இருந்து காப்பாத்துனீங்க. அதுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். இந்த தடவை எங்களை முறைய அறிமுகப்படுத்திக்கிறோம். என்னோட பேரு பேலிரோசா. கிளைரோட் ராஜ்யத்தோட வீராங்கனை நான். என்னோட பேரு பிளாசம். என் குடும்பத்துக்காக விவசாயம் பண்ண அந்த பலத்தை இப்ப நாட்டுக்காக செலவழிக்கிறேன். என்னுடைய பேரு பைலரி. என்னோட வேலை ராணுவத்தில் உள்ள எல்லா குதிரைகளையும் பாதுகாக்கிறது தான். ஒரு கட்டத்துல நானும் எப்படியோ ஒரு வீராங்கனை ஆயிட்டேன். பெலானோ, நான் ஒரு சூனியக்காரி. தற்காப்பு மந்திரத்துல சிறந்தவ. ஃப்ளியோ அவர்களே, உங்ககிட்ட இதை கேட்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கு. ஆனாலும் கேட்கறேன். தயவு செஞ்சு உங்களால எங்களுக்கு பயிற்சி கொடுக்க முடியுமா? இது நான் உங்களுக்கு பயிற்சி கொடுக்கணுமா? உங்களுக்கே நல்லா தெரியும், அந்த மாவீரன் தலைமையில எங்க படையில இருந்த பல வீரர்கள் சைக்கோ பேர்ஸால அழிக்கப்பட்டாங்க. அந்த மாவீரன் வெறும் கோவத்தை மட்டும்தான் வெளிப்படுத்தினாரு. அவருக்கு நம்ப தகுந்த மாதிரி மக்கள் கிடைக்கிற வரைக்கும் இருண்ட ஒன்னை எதிர்த்து போரிடவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்ல, அவர் கோட்டையை விட்டும் வெளியே வர மாட்டேங்கிறாரு. அதனால அரசர் மாவீரர்களான எங்களுக்கு அவசர உத்தரவை பிறப்பிச்சாரு. அந்த சைக்கோ பேர்ஸை கொல்ற வரைக்கும் அந்த பணியிலேயே முழுமையா ஈடுபட எங்களுக்கு உத்தரவு போட்டிருக்காரு. சொல்றதுக்கு சங்கடமா தான் இருக்கு. இந்த மாதிரி பயங்கரமான போர்க்களத்துக்கு நாங்கெல்லாம் புதியவர்கள். 4 பேர் ஒன்னா சேர்ந்தோம் எங்களால அந்த கொடிய சைக்கோ பேர்ஸை அழிக்க முடியல. தயவு செஞ்சு நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இப்போ நான் என்ன சொல்றது? எனக்கே இந்த மந்திரத்தை பத்தி ஒன்னும் தெரியாது. இதுல நான் இவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணுமா? என்னடா சோதனை இது? உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? இதுக்கு முன்னாடி இவ என் கூட சேர்ந்து பயணம் பண்றான்னு சொன்னேன்ல, அதெல்லாம் இல்ல. இவ என்னோட அன்பான மனைவி. இவளோட சேர்ந்து அமைதியான வாழ்க்கையை வாழதான் ஆசைப்படுறேன். உங்க மனைவியா? ஃப்ளியோ அவர்களே, உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா? நாங்க புது தம்பதிகளான உங்களை தொந்தரவு பண்ண விரும்பல. உங்க தனிமையை நாங்க கெடுக்க விரும்பல. எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப நல்ல யோசனை தாங்க. அவங்களுக்கு நீங்க எப்படி சண்டை போடணும்னு சொல்லி கொடுங்க. ஒரு மனைவியை விட வேற யாரால உங்களை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்க முடியும்? உதவின்னு வரவங்களை நீங்க கைவிட மாட்டீங்க. ஏன்னா நீங்க அவ்வளவு இரக்கமுள்ள மனிதர். உங்க மனைவியா நீங்க என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு நான் கண்டிப்பா கட்டுப்படுவேன். என்னங்க, நான் சொல்றது சரிதானே? தனக்கு மீறினதை தானமா கொடுக்கிற அளவுக்கெல்லாம் நான் ஒன்னும் பெரிய நல்லவெல்லாம் இல்ல. ஆனாலும் உங்களுக்கு நல்லா கத்து கொடுப்பேங்கிற அளவுக்கு எனக்கு நம்பிக்கை இல்ல. இருந்தும் கத்து கொடுக்கணும்னா உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நாம அதை உடனடியா ஆரம்பிக்கலாமா? நானும் அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க தப்பா எடுத்துக்கலனா எங்களுக்கு இன்னொரு கோரிக்கையும் இருக்கு. இந்த பகுதியில முகாம் போடுறது ரொம்ப ஆபத்தான விஷயம்.